Hi friends, welcome to J SAMAYAL. இன்னைக்கு வந்து நம்ம சமையல்ல கொத்து தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம வீட்ல ஒருவேளை தோசை காலையில பண்ணிட்டு ஒரு 4-5 தோசை மீதி வந்துச்சுன்னா நம்ம நினைப்போம் இது என்ன பண்றதுன்னு. இப்போ வந்து அதிலே வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 3 தோசை காலையில பண்ணது எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சு வச்சிருக்கேன். இது வந்து 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பு 1 ஸ்பூன், அப்புறம் வந்து இது கொஞ்சமாக ஒரு சின்ன கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், இது வந்து கொஞ்சமாக கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், இது வந்து 1 ஸ்பூனு சில்லி பவுடர், 2 சின்ன சைஸு இந்த பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து சின்ன தக்காளி 2 வந்து அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகு, உப்பு, 2 முட்டை, அப்புறம் வந்து எண்ணெய் தேவையான அளவுக்கு. இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். இது வந்து நான் கடுகு எண்ணெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த கடுகும் ஜீரகமும் போட்டுடலாம். ரெண்டும் கொஞ்சமாக பொட்டி வந்ததுக்கப்புறம் நம்ம மீதி உள்ள திங்ஸை போடலாம். கடுகு பொட்டியாச்சு. இந்த நேரத்தில் வந்து பச்சை மிளகும் கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சமாக கிண்டிடலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து ஒரு 5 நிமிஷம் வதக்கிடலாம். இது சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு போட்டுருவேன். தீயை வந்து கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வந்து ஆனியன் வதங்கியாச்சு. இந்த நேரத்தில் வந்து இஞ்சி பூண்டு விழுதை வந்து சேர்த்து கொஞ்சமாக வதக்கி விட்டுடலாம். ஒரு 30 செகண்டு வதக்கி விட்டு அப்புறம் வந்து தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளியும் கேரட்டும் போட்டுடலாம். 30 செகண்ட் ஆச்சு. இப்போ கேரட்டை போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி, இப்போ ஒரு 2 நிமிஷம் நான் கேரட்டை போட்டுட்டு நல்லா வதக்கி இருப்பேன். இந்த நேரத்தில் வந்து நமக்கு தக்காளியை வந்து போட்டுடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் கிண்டி கொதிக்க விட்டுடலாம். 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ இந்த நேரத்தில் வந்து மசாலையை போட்டு விட்டுடலாம். 1 ஸ்பூன் மிளகு பொடி, அப்புறம் மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் வந்து எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இதை போட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுடலாம். உப்பு வந்து இப்போ தேவைக்கு போடணும். இந்த நேரத்தில் நம்ம உப்பு செக் பண்ணிடலாம். இப்படியே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மசாலா எல்லாம் வேகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் வேக வச்சாச்சு. நம்ம இந்த நேரத்தில் வந்து எடுத்து வச்சுருக்கிற தோசையை போட்டுடலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இதை எல்லாத்துலேயும் அந்த மசாலா பிடிக்கிற அந்த மாதிரி கிண்டி விடுங்க. பிள்ளைங்க யாருக்குமே வந்து இந்த மீதி தோசை இருந்தால் சாப்பிட தோணுது. பட் இப்படி நம்ம பண்ணி கொடுத்தா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த நேரத்தில் 1 ஸ்பூனு இது டொமேட்டோ கெச்சப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இருந்தால் போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. கிண்டி விட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம 2 முட்டையும் உடச்சி ஊற்றிடலாம். இப்போ வந்து அதை நல்லா தோசைக்கு மேலே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருந்தால் முட்டை சாப்பிடாமல் இருந்தால் இந்த இதை வந்து பண்ண வேண்டாம். இதுக்கு முன்னே இதில் கெச்சப் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் தீயை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நான்வெஜ்காரங்களுக்கு இருந்தால் முட்டை இன்னும் கொஞ்சமாக டேஸ்ட்டாக வர்றதுனால இதை போட்டிருக்கேன். இப்போ வந்து முட்டை நல்லா வெந்திருக்கு. தோசைக்குள்ளே போய் நான் ஒரு 5 நிமிஷம் முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நான் கிண்டி இருப்பேன். பாருங்கள், இதில் முட்டையை பார்த்தாலே தெரியும். இதில் நல்லா பிடிச்சிட்டு நல்லா வெந்திருக்கு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சோப்பு போட்டுட்டு இறக்கிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். லைட்டாக கொஞ்சம் கிண்டி விடுங்க. இந்த ரெசிபியை வந்து உங்கள் வீட்லேயும் பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம கொத்து பரோட்டா, சப்பாத்தி பேலன்ஸ் இருந்தாலும் இதே மாதிரி பண்ணலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.